தமிழ்நாடு இனி அரசியலுக்கு தொடரல 19வது நிகழ்வு இது. எனக்கு பின்னால கேஜி கண்ணனுடைய இன்றைக்கு மார்க்சியம் சாதி சிக்கல் பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை விவாதிப்போம். அது குறிப்பாக இது சாதி மேற்கட்டுமானமே என்று மார்க்சியம் சொல்கிறது என்று மனோகரன் எழுதின பின்னூட்டத்திற்கு பதிலளிக்கிறதுக்காக விரிவா நான் எடுத்து காட்டியிருந்தேன். ஜெர்மன் ஐடியாலஜியிலிருந்து அப்புறம் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் விளைவுகள்ங்கிற மார்க்சினுடைய கட்டுரை, அது இன்னும் கொஞ்சம் நிறைய அதை பத்தி பேச வேண்டியதும் எடுத்து காட்ட வேண்டிய செய்திகள் இருக்கு. இன்னும் கன்வின்ஸ் ஆகல. அவர் சொன்னதே தான் சொல்றார். நிலப்பிரபுத்துவ அடித்தளம், சாதிய மேற்கட்டுமான இதான் மார்க்சிய நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இதுக்கிடையில நமக்கு இந்த தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல் நடக்க போகுது. அதனால தேர்தல் குறித்து நாம் ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டியிருக்கு. அதற்கு விளக்கம் அளிக்கணும். நம்ம தமிழ்நாடு இனினா அப்ப இந்த தேர்தல் குறித்து நம்முடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாம் தெளிவுபடுத்தணும். நான் ஏற்கனவே இது தொடர்பாக முகநூல்ல நிறைய எழுதியிருக்கிறேன். நீங்க இந்த அறிக்கைகள் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்க்காதவங்க இருந்தாலும் நம்ம திரும்ப கூட அனுப்பிக்கலாம். இப்ப அது குறித்து நான் முதல்ல சுருக்கமா இயக்கத்தினுடைய நிலைப்பாட்டை நான் தெளிவுபடுத்துறேன். அதுக்கு பிறகு நீங்க உங்க கருத்துக்கள் சொல்லுங்க, நம்ம விவாதிப்போம். இப்ப முதலாவதாக நாம் என்ன சொல்றோம்னா, தேர்தல் என்கிற ஒரு வடிவம் ஆட்சியாளர்களையோ தலைவர்களையோ ஒரு பொறுப்பாளர்களையோ தேர்ந்தெடுப்பதற்கு வாக்குரிமை அடிப்படையில் ஒருவரை தேர்ந்தெடுப்பது, மேலிருந்து நியமிப்பதல்ல, அல்லது முடியாட்சி முறையில் போல வாரிசாக வருவதல்ல. அந்த ஒரு ஏற்பாட்டை நாம் வரவேற்கிறோம், விரும்புகிறோம். அது ஒரு குடியாட்சியத்தில் ஒரு முன்னேற்றம். அரசருக்கு பிறகு இளவரசர், இளவரசருக்கு பிறகு இன்னொருத்தர் வர்றதுக்கு பதிலாக மக்கள் மத்தியிலிருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுது. உள்ளாட்சி அமைப்புகள்ல சோழர் ஆட்சி காலத்துல குடவோலை முறை இருந்ததா சொல்லுவாங்க. குடவோலை என்பது எழுதி போட்டு அதுல ஒண்ணு பொறுக்கி எடுக்கிறது. ஆனா அதுல கூட ஒரு சில கண்டிஷன்ஸ் என்னன்னா, யார் யார் பேரை எழுதி போடுறாங்கிறது அவர் தீய பழக்கங்கள் உடையவரா இருக்கக்கூடாது, குற்றவாளியா இருக்கக்கூடாது அப்படின்னு சில நிபந்தனைகள் இருந்ததா சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் ஒரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுப்பதுங்கிறத காட்டிலும் சும்மா ஒரு உள்ளூர் நிர்வாகி மற்ற அளவுல இருக்கு. இப்போ உலக அளவில் தேர்தல் முறை என்பதும் வயது வந்த அனைவருக்குமான வாக்குரிமை என்பதும் ஒரு பெரிய நீண்ட வரலாறு உடையது அல்ல. இப்ப கிரேக்க குடியரசெல்லாம் சொல்றாங்கன்னா 2000 வருடங்களுக்கு முன்னால எல்லோருக்கும் வாக்குரிமை கிடையாது. அது மேட்டுக்குடியினருக்கு பேட்ரிஷியன்ஸ் அவங்களுக்கு பேரு. சாமானியர்கள் பிளபியன்ஸ். பிளபியன்ஸுக்கு அந்த மாதிரி ஓட்டுரிமை கிடையாது. பேட்ரிஷியன்ஸ்க்கு தான் ஓட்டுரிமை உண்டு. அவங்க ஒரு செனட்டை தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி ஒரு செனட்டரா வந்தவர் தான் ஜூலியஸ் சீசர். இப்படி ரோமாபுரியிலையும் கிரேக்கத்திலும் அந்த காலத்திய குடியாட்சி வடிவங்கள் என்பதெல்லாம் அனைவருக்கும் வாக்குரிமை அடிப்படையில் வரல. அமெரிக்காவில மேற்கத்திய நாடுகள்ல 19ஆம் நூற்றாண்டு நடுவில் தான் இந்த உரிமைகள்லாம் வர தொடங்குது. சாசன இயக்கம் என்று சொல்லப்படுகிற அந்த சாசன இயக்கத்துல ஒரு கோரிக்கையாக வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை. பெண்கள் அப்படி வயது வந்தோருக்கு வாக்குரிமை வந்த பிறகு பெண்களுக்கு வாக்குரிமை வராம இருந்துச்சு.
இலங்கை வரலாற்றில் நம்ம பார்த்தோம் 1933 டொனமோர் அரசமைப்பு வரும்போதே வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை என்பதெல்லாம் வந்துடுச்சு. பொதுவாக இந்த வயது வந்தோர் வாக்குரிமை என்பது ஒரு முற்போக்கான நடவடிக்கை. ஆங்கிலத்துல யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ், வயது வந்த அனைவருக்குமான வாக்குரிமை என்று பொருள். யூனிவர்சல், அது யாரையும் விட்டுறது இல்லை. ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் உரிய வயது இருந்தா போதும். 21 வயதா இருந்துச்சு, இப்ப நமக்கு இங்க 18 வயதாயிருக்கு. வடிவங்கள் அளவுல இதெல்லாம் சரி. ஆனா இந்த வடிவங்களை வைத்தே நாம் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. இந்த குறிப்பிட்ட வரலாற்று சூழல், அந்த நாடு என்ன சூழல்ல இருக்கு என்றெல்லாம் நம்ம பார்த்துதான் அதை முடிவு பண்ணணும். உதாரணமா இலங்கையில வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை என்பது பெரும்பான்மையின் கையில் அதிகாரத்தை ஒப்படைப்பதாக அது அமைஞ்சிடுச்சுங்கிறதுனாலதான் டொனோமோர் தமிழ்ஸ் நோமோர் என்று பொன்னம்பலம் ராமநாதன் அப்பயே சொன்னார். இப்ப உண்மையில நடைமுறையில அதை பார்க்கிறோம். 2 தேசிய இனங்கள் வாழ்ந்து ஒரு தேசியம் பெரும்பான்மையாக இன்னொரு தேசியம் சிறுபான்மையாக இருக்கும்போது வயது வந்த அனைவருக்குமான வாக்குரிமை என்பது அந்த பெரும்பான்மையினுடைய அரசியல் அதிகாரத்துக்கு தான் உதவி இருக்கு. இப்ப அது போலதான் நமக்கு பல இடங்கள் நம்ம பார்க்கிறோம். பெரும்பான்மை என்று மட்டும் வச்சு பார்க்க முடியாது. யார் அதிகம் என்னன்னு, இப்ப இந்த மொழிச்சாலை ஹிந்தி பேசுறவங்க பெரும்பான்மை அல்லது அவங்கதான் அதிகம், எனவே இந்தியை எல்லாரும் ஏத்துக்கணும்னு சொல்லும் போது அது மெஜாரிட்டேரியனிசம்னு சொல்றோம். பெரும்பான்மை ஆதிக்க கொள்கையா மாறிடும். அது வாக்குரிமைக்கும் பொருந்தும். அதனால சில குறிப்பிட்ட நிபந்தனைகள், வரைமுறைகள், விதிமுறைகளுக்கு உட்பட்டுதான் இந்த வயது வந்தோர் வாக்குரிமை என்பது ஒரு முற்போக்கான பாத்திரத்தை வைக்கும். இப்ப அப்படி வரும்போது நம்ம பொதுவாக ஏற்றுக்கொள்றோம் என்று சொல்லிட்டோம். இப்ப நமக்கு குறிப்பான சூழல், நமக்கு இந்தியாவில 1909 இரட்டையாட்சி முறை கொண்டு வரப்படுது. வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை அதுல கிடையாது. சொத்தையவர்கள், அரசுக்கு வரி கட்டுகிறவர்கள், அப்புறம் கொஞ்சம் போய் படித்தவர்கள், பட்டதாரிகள், இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா அதை கொண்டுட்டு வந்தாங்க. அப்பயும் அந்த தேர்ந்தெடுக்கப்படுகிற 2 விஷயம் பார்க்கணும். வாக்குரிமை எப்படின்னு மட்டும் பார்த்தா பத்தாது. தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் அதிகாரம் என்னன்னு பார்க்கணும். அவங்க மாவோயிஸ்டுகள், நக்சலைட்டுகள் தான் தேர்தலை புறக்கணிக்கிறாங்க என்ற ஒரு எண்ணம் இருக்கு. வைத்தவர் காந்தியார். முதல்ல இந்த இரட்டையாட்சி முறையில் தேர்தல் நடக்கும் போதே காங்கிரஸ்ல புறக்கணிச்சுட்டாங்க. காந்தி வந்த பிறகு நடந்த தேர்தல் 1900 அதை புறக்கணிச்சுட்டாங்க. ஏன்னா உண்மையில அதிகாரத்துக்கு வழி செய்யாது. இவங்க சில மந்திரி பதவிகள் இவங்களுக்கு இருக்கும், அதுவும் ஆளுநருக்கு கட்டுப்பட்ட பதவிகளா இருக்கும். அதுதான் நான் கூட இந்த கூட்டாட்சி பற்றி பேசும்போது முரசொலி மாநிலத்திலிருந்து அண்ணாவினுடைய ஒரு இரட்டையாட்சி முறையை தான் வழி செய்யணும். உண்மையால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு, அந்த அமைச்சர்களுக்கு அதிகாரம் இருக்காது. அதுதான் இரட்டையாட்சி முறைன்னு அண்ணா வர்ணிக்க. டயார்கின்னு பேர் இருக்கு. இப்ப இருக்கிறதும் நடைமுறையில டயார்கி தான் அவர் சொல்றார். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் படியும் கூட டயார்கி தான். ஏன்னா முழு அதிகாரமும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இல்லை. இப்போதும் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குது. ஆளுநரை ஆட்சி படைக்கிற குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்குது. எனவே மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இல்லாதனாலதான் அவர் இதையும் டயார்கி, இரட்டையாட்சி முறை அப்படின்னு சொல்றார். இப்ப ஆக இதையும் பார்க்கணும். வாக்குரிமை என்பது அந்த தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்களுக்கு என்ன அதிகாரம்னு பார்த்தா ஜனநாயகம்னு வரும். இப்ப மின்டோ மார்லி சீர்திருத்தம், அடுத்து மான்டேகு ஸ்டென்ஸ்போர்டு சீர்திருத்தம், அதுக்கு பிறகு 1935 ஒரு புதிய அரசமைப்பு சட்டம் வருது. அதுலயும் கூட அனைவருக்குமான வாக்குரிமை கிடையாது. முன்னை காட்டிலும் வாக்குரிமை பெற்றவருடைய அளவு கொஞ்சம் கூடுதலாகுது, வாக்காளர்கள் கொஞ்சம் அதிகமாகிறாங்க. ஆனால் அப்ப என்ன வரலன்னா அனைவருக்குமான வாக்குரிமை இன்னமும் வரல. இந்த பின்னணியில தான் அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கூடுதலாக இந்த மாநிலத்துக்கு கூடுதல் அதிகாரம் கொடுக்கிறோம், மாநிலங்களுக்கு சுயாட்சி கொடுக்கறதுக்கான அரசமைப்பு சட்டம் என்றுதான் அதை வர்ணிச்சாங்க. 1935 அதன் அடிப்படையில் 37 தேர்தல் நடக்கும். முதல்ல அந்த தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிட்டது.
ஆனா போட்டியிடும் போதே என்ன சொன்னாங்கன்னா, அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு ஆளுநர் தனக்கு இருக்கிற அதிகாரங்களை, மாநில அரசை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த அதிகாரங்களை பயன்படுத்துவதில்லை என்று உறுதி கொடுத்தா மட்டும்தான் நம்ம அமைச்சரவை பொறுப்பேற்கணும்னு நிபந்தனை போட்டுதான் தேர்தல் நின்றாங்க. இந்தியாவில பெரும்பாலான மாநிலங்கள்ல காங்கிரஸ் வெற்றி பெறுது, சில மாநிலங்கள்ல முஸ்லீம் லீக் வெற்றி பெறுது. காங்கிரஸ் வெற்றி பெற்றதற்கு பிறகு குறிப்பா சென்னை மாகாணத்துல தமிழ் பேசக்கூடிய பகுதி, மலையாளம் பேசுகிற பகுதி, கன்னடம் பேசுகிற பகுதி, தெலுங்கு பேசுகிற பகுதி எல்லாம் இணைந்த சென்னை மாகாணத்துல ராஜாஜி முதல்வர்னு அப்ப பேரு கிடையாது, பிரைம் மினிஸ்டர்னு பேர். பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படும் போது இந்த கண்டிஷன் அவங்க போட்டாங்க. ஆளுநர் அறிவிக்கணும், நான் தலையிட மாட்டேன் மாநில அரசின் அதிகாரத்துல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம்னு சொல்லி அவர் ஒத்துக்கொண்டால் பதவி ஏற்பதுன்னாங்க. அப்புறம் அதுக்கு சுற்றி வளைச்சு பேசினாங்க. நான் பின்னால கூட்டாட்சி பற்றி பேசும்போது நான் எடுத்து காட்டேன். அப்போ இவர் ராஜாஜி ஆளுநருக்கு எழுதுறார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை மதித்து நீங்கள் உங்களுக்குள்ள தனி அதிகாரங்களை பயன்படுத்த மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் அப்படிலாம் கொடுக்கிறார். அப்படின்னு கடைசியா அந்த அரசாங்கத்தில் அவங்க பங்கேற்ற அவங்க காங்கிரஸ் கொள்கைகளான மதுவிலக்கு, இந்தி திணிப்பெல்லாம் இவங்க அனுமதி இல்லாமல் மாநில அரசை இது இந்தியாவை போரில் ஈடுபடுத்துறதை கண்டிச்சு அவங்க பதவி விலகிடுறாங்க. ராஜாஜி அமைச்சரை பதவி விட்டு விலகிடுச்சு. அவங்க கடைசி வரை இந்த பதவி வகிக்கல. மீண்டும் 46ல சென்ட்ரல் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்து புது அரசமைப்பு சட்டம் இயற்றப்பட்டது. அப்படிதான் 52ல இருந்து தேர்தல் நடக்க ஆரம்பிச்சு. 50ல இந்திய குடியரசு, 52ல முதல் பொது தேர்தல் நடக்கு. இப்ப இந்த 52ல் தான் முதலாக வயது அனைவருக்குமான வாக்குரிமை. அந்த அடிப்படையில் 52 தேர்தல் நடத்தப்படுது. 52, அப்புறம் 57, அப்புறம் 62, 67 இப்படி நடத்தப்படுது. 49லயே திமுக வந்துடுச்சு. ஆனா 52 தேர்தல் அவங்க பங்கேற்கல. ஏன்னா அவங்க திராவிட நாடு கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தாங்க. பார்லிமெண்ட் சட்டசபைக்கு போய் திராவிட நாடு அடைய முடியாது என்ற கருத்துல இருந்தாங்க. அதனால போட்டி போடுறவங்க யாரு இந்த கோரிக்கைக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நாங்க ஓட்டு போடுவோம், ஆதரிப்போம் என்ற நிபந்தனை போட்டாங்க. பெரும்பாலும் அப்படி யாரும் வரல. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா சோசியலிஸ்டுகள், கம்யூனிஸ்டுகள், அப்புறம் முற்போக்காளர்கள், இப்ப தஞ்சாவூர்ல ஆறுமுகசாமி ஆதரிச்சாங்க, அப்படிலாம் வரலாறு. அவங்களை எல்லாம் போய் கேட்கறது, அப்புறம் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது, இப்படிதான் 52 தேர்தல். திமுக தேர்தலில் பங்கேற்காத தேர்தல் கட்சி தொடங்கின பிறகு 52ல. 57க்கு முன்னதாக 56ல திருச்சியில் ஒரு மாநாடு நடக்குது. அப்போதெல்லாம் தேர்தலில் பங்கேற்க வேண்டும் என்ற விருப்பம்ங்கிறத விட ஆசை திமுகவுக்கு வந்துடுச்சு. அண்ணா பல மேடைகள்ல என்ன சொல்லுவார்னா, நாங்கள் இந்த தேர்தலில் பங்கேற்காமல் இருந்தோம், இதனால எந்த பயனும் இல்லை என்று ஒதுங்கி இருந்தோம். ஆனால் காமராசர் எங்களை சீண்டி விட்டார். நீங்க தேர்தல் நிக்க மாட்டீங்களா, நின்று ஜெயிச்சு பாருங்களேன் அப்படின்லாம் சீண்டுனார். அதுக்கு எப்படி உதாரணம்னா, ஒரு கோயில் இருக்கு, கோயிலுக்கு வெளியில ஒரு துறவி உட்கார்ந்து இருக்காரு, பக்கத்துல ஒரு பூ விற்கக்கூடிய ஒரு இளம் பெண். அவன் என்ன பண்றான், என்ன சாமியார கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படிங்கிறது. இல்லமான துறவி, என்னையா நீ எல்லாம் அப்படின்னு சொல்லி இவர் கேள்வி பண்றது. அப்ப இவர் தூண்டப்பட்டு தன்னை சவாலுக்கு அழைக்கிறான்னு சொல்லி அவர் போய் அந்த தேர்தல், நாங்க அப்படிதான் தேர்தலுக்கு வந்தோம் அப்படின்னு அண்ணா விளக்கம் சொல்லுவார். 57ல நிக்கிறாங்க, 14 தொகுதிகள்ல வெற்றி பெறாங்க. அண்ணா காஞ்சிபுரம் தொகுதியில, கலைஞர் குளித்தலை தொகுதியில, இப்படி 14 பேர் வெற்றி பெறாங்க. அதுக்கு பிறகு நடந்தே தெரியும் நமக்கு. 62ல 50 பேர் வெற்றி பெறாங்க. முதல்ல 50 இடத்துல போட்டி போட்டு 14 பேரு, அப்புறம் 130, 134 இடத்துல போட்டி போட்டு 50 பேரு, அப்புறம் கடைசியா தான் கூட்டணி அமைத்து 67 தேர்தல்ல ஆட்சியை பிடிக்கிறாங்க. 134 இடம் ஜெயிக்கிறாங்க. அப்ப அண்ணா கூட சட்டசபைக்கு போட்டி போடல, அப்புறம் முதலமைச்சர் ஆயிடுறார். திமுகவினுடைய தேர்தல் வரலாறு. ஆனா அதுக்கு பிறகு அவர் அந்த முதலமைச்சர் பதவி பற்றி என்ன சொல்லியிருக்காருங்கிறத நான் ஏற்கனவே எடுத்து காட்டி.
இது ஒன்றும் பயன் இல்லதுனால இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு பதவி இல்லை. ஒரே ஒரு நோக்கம், ஏதாவது ஒரு கட்டத்தில் இதற்கு ஒரு முடிவு எடுக்கணும். அதுக்கு இடையில இது ஒன்னும் ஒரு உருப்படியான அரசு இல்லை, இதற்கு ஒரு அதிகாரம் இல்லை, இது இரட்டை ஆட்சி முறையின் கொள்ளைப்புற வடிவம் தான் என்பதை மக்களுக்கு காட்டுவதற்காக நாம் கொஞ்ச காலம் அந்த பதவியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் அவர் இருந்தார். 69 அவர் இறப்பதற்கு முன்பு இந்த அரசமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அப்புறம் அவர் மறைஞ்சிட்டார். மாநில சுயாட்சியோட இருந்தார். அப்புறம் கலைஞர் வந்தாரு, திருச்சியில மாநாடு போட்டாரு, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சினாரு, உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம்னாரு. இது ஒரு தண்ணி வரல. இப்ப இந்திய நாடாளுமன்றத்தில் 57ஆம் ஆண்டு திமுக சார்பில் 2 பேர் வெற்றி பெற்றாங்க. ஈவேகி சம்பத்தும் தர்மலிங்கமும் வெற்றி பெற்றாங்க. அப்புறம் அடுத்தடுத்த தேர்தல்கள்ல போறாங்க. அண்ணா 62 காஞ்சிபுரத்தில் தோத்ததுக்கு பிறகு மாநிலங்களவைக்கு போறார். அப்ப மாநிலங்கள் அவர் போறாரு. ஏற்கனவே எம்பியா இருந்த ஒரு சம்பத் இருந்தார். இவங்க எல்லாம் சிறப்பான பங்கு வச்சாங்க. நான் ஒரு 2 நாள் முந்தி முகநூல்ல எடுத்து போட்டிருந்தேன். இந்திய அரசமைப்பின்படி நமக்கு இது கிடைக்குமா, அடிவிமுறை நீங்குமான்னு போட்டிருந்தா. இல்ல இந்த பல்வேறு எம்பிக்களா இருந்த பல பேரை நான் குறிப்பிட்டிருக்கேன். சிறந்த பார்லிமெண்டேரியன்ஸா விளங்கினாங்க. நாஞ்சில் மனோகரன், ஈவேகி சம்பத்து, அண்ணா, அப்புறம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது நம்ம இவர் வைகோ வரைக்கும் எடுத்துக்கலாம். இவங்க எல்லோருமே நீண்ட காலம் பார்லிமெண்ட்ல இருந்தாங்க. அரசாங்கத்தோட கேள்விகள் கேட்டாங்க, கடுமையான தர்க்கங்கள் புரிந்தாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த நேரு உறுதிமொழின்னு சொல்றதே சம்பத் பார்லிமெண்ட்ல வாதிட்டதன் அடிப்படையில வந்த வாக்குறுதி தான். அதே போல அண்ணா 62க்கும் 67க்கும் இடையில இந்திய அரசு, இந்திய அரசமைப்பு, இந்தியாவினுடைய மொழி கொள்கை, பல செய்திகளை பற்றி ஆழமான சொற்பொழிவுகள். நான் இந்த அவருடைய நூல்களை பதிப்பாசிரியர் பணி செய்யும் போது நான் படித்தேன். அந்த உரைகள்லாம் படித்தேன். நான் அந்த நூல் வெளியீட்டுல கூட அதை படிச்சு காமிச்சேன். அவர் என்ன பேசினார் அப்பங்கிறது. இந்த இறைமை பற்றிய பிரச்சனை எல்லாம் எழுப்புறார். குடியரசு நாட்டுல மாநிலங்களுக்கு இறைமை உண்டு தானே, எங்க இறைமையை நாங்க வலியுறுத்துவோம்லாம் பேசியிருக்காரு. இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தெரியாமச்சு. இப்ப என்ன ஒரு கேள்வி எழுதுனா, திராவிட நாடு, அது திராவிட நாடுன்னா அந்த 4 மாநிலம் சேர்ந்ததெல்லாம் விளக்கம் கொடுத்தாங்க. உண்மையில என்னன்னா, அண்ணா ஒரு பெரிய உழைப்பாளி. எனக்கு அவருடைய எழுத்துக்களை படிக்கும்போது தோன்றது என்னன்னா, ஏராளமா படித்தார், ஏராளமா எழுதினார், ஏராளமா உழைத்தார். ஆனால் எப்படியோ இந்த திராவிடம்ங்கிறதுல சிக்கல்ல சிக்கி கொண்டு அவருடைய உழைப்பை வீணடிச்சிட்டார். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அவருடைய உழைப்பினால, அவருடைய பேச்சினால, அவருடைய இடத்தினால தமிழ் சமுதாயத்திற்கு கிடைக்க வேண்டிய பலன் முழுவதும் கிடைக்க விடாமல் தடுத்தது இந்த திராவிட குழப்பம். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். விந்திய மலைக்கு தெற்கே இருப்பது திராவிடம்னாரு ஒரு கட்டத்துல. இன்னொரு கட்டத்துல மொழி வழி பிரிந்து இன வழி கூடுவோம்னாரு. மொழி வழி பிரிந்துனா என்ன அர்த்தம்? தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரம், கர்நாடகம் இதெல்லாம் மொழி வழியா பிரிஞ்சிடறதா. பிரிஞ்சு அப்புறம் ஒரு திராவிட கூட்டாட்சி உண்டாக்குறது, இப்படி எல்லாம் சொன்னார். இதெல்லாம் வெறும் கற்பனை திட்டங்கள், இதற்கெல்லாம் வேலை திட்டம் கிடையாது. கட்சியை போய் அங்கெல்லாம் கட்டண வேற மாநிலங்கள்ல இருக்கிற தமிழர்களுக்கிடையே திமுக உண்டை தவிர தமிழர் அல்லாதவர்களுக்கு இடையில திமுகங்கிற ஒரு கட்சியே தெரிய கட்டப்படவே இல்லை. அப்புறம் எப்படி மொழி வழி பிரிந்து இனவழி எல்லாம் கூட முடியும்? மொத்தத்தில் கடைசியா என்னாச்சுன்னா, தமிழ்நாட்டுல தேர்தல் ஜெயிக்கிறதுக்கு பொருத்தமான ஒரு கட்சியா அந்த கட்சியை வளர்த்துட்டார். அவ்வளவுதான். என்னென்னமோ பேசினார். விடுதலைன்னு பேசினாரு, இந்திய ஏகாதிபத்தியம்னு பேசினாரு, எல்லாம் பேசிட்டு தமிழ்நாட்டுல தேர்தல்னா ஜெயிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கட்சி எந்திரத்தை அவர் உருவாக்கிட்டார். இப்ப அதுக்கு பொருத்தமா எம்ஜிஆருடைய கவர்ச்சியை பயன்படுத்துறது, அதுக்கு பொருத்தமா பேச்சாற்றல பயன்படுத்துறது, அதற்கு பொருத்தமா திரைப்படம், நாடகம், கலை திறமைகளை எல்லாம் பயன்படுத்துவது. போராடவே இல்லை, நிறைய போராட்டங்கள் செஞ்சாங்க. இந்த நங்கவரம் ஜமீனுக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டத்தினுடைய பின்னணியில் தான் கலைஞர் போய் குளித்தலையில போட்டி போட்டதே. விலைவாசி உயர்வுக்கு எதிரான போராட்டம், தொழிலாளர் போராட்டங்கள், எஸ்எம்டி கம்பெனிக்கு எதிராக திருவாரூர்ல அவங்க நடத்தின போராட்டம் எனக்கு தெரியும். தொழிற்சங்கம்னே அப்ப திமுக ஒண்ணு கிடையாது. ஆனா இந்த மாதிரி போராட்டங்களை, தொழிலாளர் போராட்டங்களை நடத்தினாங்க. விலைவாசி உயர்வுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு போராட்டத்துல எல்லாரும் சிறைக்கு போய் 6 மாதம் சிறையிலாம் இருந்தாங்க. அதே போல இந்தியர் போராட்டத்துல அவங்க எப்படி படிப்படியா வளர்த்து எடுத்துக்கிட்டு போனாங்கலாம் நமக்கு தெரியும். அதுல இருக்கிற குழப்பங்கள் அதை நம்ம தனியா சொல்லியிருக்கோம். நேரு வாக்குறுதின்னு கேட்டது, ஆங்கிலத்தை ஏற்றுக்கொண்டது, இது போன்ற குழப்பங்கள் எல்லாம் இருந்துச்சு. இப்ப என்ன முக்கியமா அந்த கேள்விக்குள்ள நான் போகல. என்ன சொல்ல வரேன், இந்திய நாடாளுமன்றம்
அதற்கு இறைமை உண்டு. அதுதான் சட்டம் இயற்றக்கூடிய அமைப்பு. இப்ப இந்திய அரசு அரசுரிமை படைத்தது. இலங்கையில எப்படி கொழும்பு நாடாளுமன்றம் இறைமை உள்ளதோ, கொழும்பில் இருக்கிற அந்த மத்திய அரசு அரசுரிமை படைத்ததோ, அதுபோல இந்தியாவில இந்திய அரசுதான் அரசுரிமை படைத்ததுல இந்திய நாடாளுமன்றம் இறைமை உள்ளதுங்கிறதுலையும், இந்திய நாடாளுமன்றத்துக்கு சட்டம் இயற்றுகிற உரிமை உண்டுங்களே எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப திராவிட நாட்டுக்காகவோ அல்லது தமிழ்நாட்டுக்காகவோ அல்லது தமிழ் மொழிக்காகவோ அல்லது தமிழர்களின் பொருளியல் வாழ்வுக்காகவோ தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு உரிமைகளுக்காகவோ நாடாளுமன்றத்திற்கு போய் சட்டம் இயற்றுகிற வாய்ப்பு இருந்ததா? துளியாவது இருந்ததா? நம்ம எப்பயுமே சாத்தியப்பாடு, நல்ல தமிழ்ல நிகழ்வாய்ப்பு, நிகழ்வாய்ப்பு பற்றி பேசும் போதெல்லாம் என்ன சொல்றோம்னா, முதலில் அந்த வாய்ப்பு கோட்பாட்டு அளவில் இருக்க வேண்டும், அப்புறம்தான் செயல்பாட்டுக்கு வரும். கோட்பாட்டு அளவிலேயே இல்லாத ஒரு நிகழ்வாய்ப்பை, தியரட்டிக்கல் பாசிபிலிட்டியே இல்லாம பிராக்டிக்கல் பாசிபிலிட்டி எப்படி வரும்? வரவே வராது. முதல்ல தியரட்டிக்கல் பாசிபிலிட்டி இருக்கணும். அப்படி தியரட்டிக்கல் பாசிபிலிட்டி என்னத்துக்கு இல்லைன்னா, தமிழ்நாட்டின் சார்பில் நாடாளுமன்றத்திற்கு சென்று நாடாளுமன்றத்தில் இந்திய அரசமைப்பு சட்டத்தை திருத்தக்கூடிய அளவுக்கு ஒரு நிகழ்வாய்ப்பு இல்லவே இல்லை. நிகழ்வாய்ப்பு இருந்தா அதுல இருந்து நிகழ்தகவு வரும். பாசிபிலிட்டி, ப்ராபபிலிட்டி, ரியாலிட்டி. பாசிபிலிட்டியே இல்லாத போது ப்ராபபிலிட்டி எப்படி வரும்? ப்ராபபிலிட்டியே இல்லாத போது ரியாலிட்டி எப்படி வரும்? வெறும் கற்பனை உலகில் தான் பேசிட்டே இருக்கலாம். அப்ப இப்ப நம்ம உதாரணம் மொழி சிக்கலை பத்தி பல முறை பேசிட்டதுனால மீண்டும் அதையே ஞாபகப்படுத்த, அரசமைப்பு சட்டத்தின் 17வது பகுதி இருக்கிற வரைக்கும் அது இந்தியை திணித்து கொண்டு இருக்கும். இப்ப நம்ம பார்வையில் அது ஆங்கிலத்தையும் திணிக்குது, சமஸ்கிருதத்தையும் திணிக்குது. சரி, ஆங்கில சமஸ்கிருதத்தை இப்ப விட்டுருவோம். திமுக திட்டவட்டமாக இந்தி திணிப்புக்கு எதிரான கட்சி தானே, இந்தி மட்டுமாக ஆட்சி மொழியாவதை எதிர்க்கக்கூடிய கட்சி தானே, அதுக்கு சட்ட திருத்தம் பண்ணணுங்கிறதும் தெரிஞ்ச கட்சி தானே. அதனாலதான் 17வது பகுதியை தீயிட்டு கொளுத்தி போராட்டம் நடத்துறாங்க, 17வது பகுதியை பத்தி மாநாடுகள் நடத்துறாங்க, வேற ஏதோ ஒரு சட்டத்துல இல்லையே. அப்ப இந்த 17வது பகுதியை நாடாளுமன்றத்தில் போய் 3/2 பங்கு பெரும்பான்மை பெற்று, ஏன்னா ஒரு சட்டத்தை திருத்தணும்னு சொன்னா என்னென்ன பண்ணணும்? 3/2 பங்கு பெரும்பான்மை வேணும், மாநிலங்களின் பெரும்பாலான மாநில அரசுகளின் மாநில சட்டமன்றங்களுடைய ஒப்புதல் வேண்டும். அப்படின்னு சொன்னா இதுக்கு என்ன வழி? 540க்கு மேற்பட்ட இடங்கள் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற மக்களவையில நீங்க என்ன பண்ண முடியும்? தமிழ்நாட்டில் எவ்வளவு முயன்றாலும் இப்ப உள்ள எண்ணிக்கைப்படி புதுவை உட்பட 40 தமிழர்கள் அங்க போகலாம். மிச்சம் 500 பேர் இல்ல வேற யாரையாவது இணைத்து கொண்டு நீங்கள் அதை எதிர்த்து ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர முடியுமா? 3/2 வகையான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. இது நீங்க இதுவரைக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு இருப்பதா காட்டுமே இல்லை. இப்ப இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது வங்காளிகள் அந்த இந்திய எதிர்ப்புல கொஞ்சம் அக்கறை காட்டினாங்க. இப்ப நம்ம கர்நாடகம், கேரளாவில எல்லாம் கூட 65 ஆனால் அங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிற நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் உங்களோடு சேர்த்து கொண்டு 3/2 பங்கு பெரும்பான்மை பெற்று அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான ஏதாவது ஒரு முயற்சி செய்யப்பட்டது உண்டா? பேசுனதோட சரி, நாடாளுமன்றத்தில் பேசுனதோட சரி. அப்ப ஒரு தமிழையும் மற்ற மொழிகளோடு சேர்த்து ஆட்சி மொழிகளாக்குவதற்கு, தமிழ்நாட்டு விடுதலைக்கோ திராவிட நாட்டு விடுதலைக்கோ கூட அல்ல, இப்படி நாடாளுமன்றத்திற்கு போய் இல்லை என்றால் தெளிவுபடுத்த ஒவ்வொரு அப்படின்னு சொல்றோம். அடிப்படை திட்டம்
இது வந்து ஸ்ட்ராட்டஜி. இதற்கு காரியங்களை சாதிக்கணும். அது இல்லாமலே இடையில அப்படி பல காரியங்கள் நடத்தலாம். இத வந்து நான் வந்து இப்ப தந்திர உத்திம்பாங்க. இப்ப இலங்கையில மூளையும் தந்திரோபாயம்பாங்க. உபாயம் தமிழ் கிடையாது. நான் தான் மூளை தந்திர உத்தின்னு பயன்படுத்தினேன். இந்த தந்திரம்னா என்னமோ ஒரு ரகசியமா சூழ்ச்சி பண்ற மாதிரி ஒரு தொனி இருக்கு. குறுகிய காலத்துக்கான ஒரு உத்தி இது. அப்படி பார்க்கும்போது மூல உத்தி அடிப்படையில் இந்திய நாடாளுமன்றத்தின் வழியாக மாற்றம் கொண்டு வர முடியாது. விடுதலை பெறுங்கிறது மட்டுமல்ல, இத்தனை ஆண்டு கால அனுபவத்தில் 52 நாடாளுமன்றம் அமைக்கப்பட்டதிலிருந்து இதுவரையிலான காலத்துல 70 ஆண்டு காலத்துல என்ன அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய முடிஞ்சு இல்ல கொண்டு வர முயற்சி ஏதாவது நடந்திருக்குதா? இதுவரை வந்த எந்த சட்ட திருத்தமும் ஆளுங்கட்சி முன்மொழிந்து இயற்றிய சட்ட திருத்தம் தான். 100க்கு மேல சட்ட திருத்தம் வந்துடுச்சு. தமிழ்நாட்டு உறுப்பினர்கள் முயன்று கொண்டு வந்த சட்ட திருத்தம் எதுவுமே இல்லைங்கிறது மட்டுமல்ல, எதிர்கட்சிகள் முன்மொழிந்து நிறைவேற்றிய சட்ட திருத்தமும் எதுவுமே இல்லை. தமிழக இறைமை மீட்பு அல்லது தமிழ்நாட்டின் தன்னாட்சி ஒண்ணுமே இல்லை. அதிகாரங்களை பகிர்தல் எந்த ஒன்றுக்கும் நாடாளுமன்றத்திற்கு சென்று நாம் செய்ய முடியாது. ஏன்னா சட்ட திருத்தம் தேவைப்படுது. இது இப்ப நான் சொன்னதில் எதை எடுத்துக்கிட்டாலும் சட்ட திருத்தம் வேண்டும். அரசமைப்பு சட்டத்தை திருத்தணும். அனுபவத்தில் இந்த 70 ஆண்டுகள்ல அரசமைப்பு சட்டத்தை திருத்தியும் திருத்தாமலும் அதிகாரங்கள் குறைக்கப்பட்டது உண்டே தவிர விரிவுபடுத்தப்பட்டது கிடையாது. அதனால வந்து நாடாளுமன்றத்திற்கு சென்று நம்முடைய குறிக்கோளை, அடிப்படை குறிக்கோளை, மூல உத்தி குறிக்கோளை அடைவது என்ற பேச்சுக்கே இடமில்லை. இவங்க ஒருவேளை அப்படி சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடணும், தேர்தலில் போட்டி போட்டு நம்ம பிரச்சாரம் பண்ணணும்னு கருதினா கூட அதுக்கு நாடாளுமன்ற தேர்தல் பயன்படாது. ஏன்னா தியரட்டிக்கல் பாசிபிலிட்டியே இல்லை, கோட்பாட்டு நிகழ்வாய்ப்பே இல்லாத ஒன்று அது. இப்ப அது மாதிரி சில நாடுகளை செய்யறாங்க. இப்ப நான் கனடாவில் கியூபெக்ல ஒரு கட்சி கியூபெக் சட்டமன்றத்துக்கு மட்டும் போட்டி போடுவாங்க, கனடியன் பார்லிமெண்ட்டுக்கு அவங்க போக மாட்டாங்க. அது மாதிரிதான் கூட முடிவு எடுத்திருக்கலாம். ஆனா அப்படி இல்லை. ரைட், ஒண்ணு முடிஞ்சு போச்சு. அதனால நம்ம பார்லிமெண்ட்டுக்கு போய் செய்ய முடியாது. ஒரு சிம்பிள் நம்பர், சிம்பிள் அரித்மெட்டிக் அதுக்கு தடையா இருக்கு. அதனால நடக்காத வேலை அது. பார்லிமெண்ட்ல போய் ஒண்ணும் செய்ய முடியாது. ரைட், அடுத்தது சட்டமன்றம். சட்டமன்றத்தில் பொறுத்த வரைக்கும் அது அதிகாரத்தம் இல்லாத, இறைமை இல்லாத சட்டப்பேரவை. இது நம்ம பின்னால கூட்டாட்சி பற்றி நான் படிக்கும்போது ஒவ்வொரு விதியா நான் படிச்சு காட்டுறேன். என்னென்ன விதி இருக்கு சட்டப்பேரவையில சட்டம் இயற்றுவதுனா அதுக்கு என்ன விதி இருக்கு. சுருக்கமா சொன்னா என்னன்னா, சட்டப்பேரவை அதுவாக ஒரு சட்டம் கூட இயற்ற முடியாது. நாட் எ சிங்கிள் லா. பண்மையில சில நண்பர்கள் சுட்டி காட்டி இருந்தாங்க, தமிழ்நாடுன்னு பேர் மாற்றணும், சுயமரியாதை திருமண சட்டம் இயற்றணும். அந்த ரெண்டுமே எப்ப இயற்றினாங்க, எப்ப நடைமுறைக்கு வருது? தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றி என்ன பண்றாங்க, டெல்லிக்கு அனுப்புறாங்க. நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதல் பெற்ற பிறகுதான் அப்புறம் குடியரசுத் தலைவர் கையெழுத்தாகி தான் தமிழ்நாடுங்கிற பெயர் வருது. அப்போ ஒரு மாநிலத்திற்கு பெயர் வைக்கிற அதிகாரம் கூட அந்த மாநில சட்டமன்றத்துக்கு இல்லை. இவ்வளவுக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒருமனதாக இயற்றப்பட்ட தீர்மானம், தமிழ்நாடு வெல்க வெல்க என்று காங்கிரஸ்காரர்கள் உட்பட எல்லோரும் முழக்கம் போட்டாங்க அந்த தீர்மானத்திற்கு. டெல்லியில போய் அதுக்கு ஆதரவா பூபேஷ் குப்தா எல்லாம் பேசினாங்க பார்லிமெண்ட்ல. அப்படிதான் வருது தவிர இல்ல. சுயமரியாதை திருமண சட்டமும் அப்படிதான். அவங்க அனுமதி கொடுக்கலன்னு சொன்னா நடைமுறைக்கு வராது, அனுமதி கொடுத்தா வருது. எனவே அந்த சட்டத்தை இயற்றுவதற்கும் இறைமை அங்கதான் இருக்கு. நான் அப்படி வராத சட்டங்களை நான் சுட்டி காட்டுறேன். இப்போ குறிப்பிடத்தக்க ஒரு சட்டம் 78ல வந்த பினாமி நில உடைமை ஒழிப்பு சட்டம், நிலமாற்றல் ஒழிப்பு சட்டம் ஒண்ணு வந்துச்சு.
அதை பத்தி நான் பல முறை சொல்லியிருக்கேன். எம்ஜிஆர் ஆட்சியில எஸ் டி சோமசுந்தரம் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கும்போது 57, 59 2 ஆண்டுகளுக்கும் இடையில் பத்திரப்பதிவு அலுவலகங்கள் நடந்த லேண்ட் டிரான்ஸ்பர் எல்லாம் செல்லாதுங்கிறதா அந்த சட்டம். ஏன்னா 59 தான் நிலச்சீர்த்த சட்டம் வந்துச்சு. 57க்கு 59க்கு இடையில நம்ம ஏழை பங்காளர் காமராசர் ஊர் ஊரா போய் அவர் கட்சி இருந்த பண்ணையாளர்களை எல்லாம் லேண்ட் டிரான்ஸ்பர் பண்ண சொல்லிட்டார். யாரும் நிலச்சீர்த்தல் சிக்காம இருக்கிறதுக்கு வழி சொல்லி கொடுத்துட்டு தான் நிலச்சீர்த்தம் கொண்டு வந்தார். அதனால மிச்சம் பண்ணல, நிலம் எதுவுமே மிச்சப்படல, மிதிவிலக்கு கொடுத்துட்டாங்க எல்லாத்துக்கும். அப்ப இதை எதிர்த்து பல முறை இந்த கோரிக்கை எதிர்கட்சிகள் குறிப்பா திமுக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 57, 59 லேண்ட் டிரான்ஸ்பர் செல்லாம அடிக்கணும்ட்டு. அதை இவர் செஞ்சார் 78ல எஸ்டிஎஸ் முயற்சியில செஞ்சார். இன்று வரை அது வெறும் மசோதாவாக சட்ட முன்வடிவாகவே போயிடுச்சு. 2 முறை ஏற்றி அனுப்புனாங்க, 2 முறையும் மறுத்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு மாநில அதிகாரத்துக்குட்பட்ட சட்டத்தை கூட சட்டசபை தானா நிறைவேற்ற முடியாது. அதை ஆளுநர் 2 வகைதான் இருக்கு. ஒரு சில சட்டங்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும், ஒரு சில சட்டங்களை ஆளுநருக்கு அனுப்பணும். ஆளுநர் யாரு, குடியரசுத் தலைவர் யாரு? 2 பேருமே இந்திய அரசினுடைய பிரதிநிதி தான். இன்னும் சில சட்டங்களை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டு பேசாம இருக்கலாம். அதுக்கெல்லாம் எந்த கேள்வி முறையும் கிடையாது. அதனால இந்த சட்டப்பேரவை உண்மையில் சட்டப்பேரவையே இல்லை, அது ஒரு மயக்கம். முதல்ல இது போன்ற அவைகள் பல நாடுகளில் மன்னராட்சி காலத்துல வரும்போதெல்லாம் 2 விதமா பிரிப்பாங்க. ஒன்னு கன்சல்டேட்டிவ் அசம்பிளி, இன்னொன்னு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஜாராட்சி காலத்துல ருஷ்யாவில் வந்தது கன்சல்டேட்டிவ் அசம்பிளி, அதுதான் டூமான்னு பேர். அதுல எந்த சட்டமுமே இயற்ற முடியாது. நீங்க ஆலோசனை தான் சொல்லலாம், மன்னருக்கு இந்த செய்ய என்ன செய்யணும் ஆலோசனை சொல்லலாம், அறிவுரைகள் சொல்லலாம். கன்சல்டேட்டிவ் அசம்பிளியில போய் சட்டம் இயற்ற முடியாது. ஆனா இங்க கன்சல்டேட்டிவ் அசம்பிளியாகவே சாரத்தில் இருக்கிற ஒரு அசம்பிளிக்கு பேர் மட்டும் என்ன வச்சிருக்காங்க, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு வச்சிருக்காங்க. அதுக்கு மெம்பரா போனா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இது உண்மையில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அது இல்லாத காரணத்தினால்தான் இந்த தேர்தல் நேரத்துல இந்த லெஜிஸ்லேஷனை கொண்டு வருகிறோம்னு யாருமே மக்கள்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்களே. ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு தேர்ந்தெடுக்கப்படணும் என்ன சொல்லணும், நாங்க போய் என்னென்ன சட்டங்களை கொண்டு வரோம்னு சொல்லணும். ஆனா இவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நான் போனா பாலம் கட்டுறேன், நான் போனா லைட்டு போடுறேன், நான் போனா மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறேன், நான் போனா மாசம் 1500 ரூபாய் கொடுக்குறேன், நான் சிலிண்டர் ஓசியில கொடுக்குறேன். இதான உறுதிமொழிகளா இருக்கு. ஏன் ஒருத்தர் கூட இந்த சட்டம் இயற்றப்படும்னே சொல்றது கிடையாது? ஏன்னா சட்டம் இயற்றும் அவையே இல்ல. அது சொன்னா யாரும் நம்பவும் மாட்டாங்க, யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் இப்ப நம்ம என்ன கேள்வினா, ஸ்ட்ராட்டஜிக்கா மூல உத்தி வகையில் சட்டப்பேரவைக்கும் நாம் போட்டியிட முடியாது, சட்டப்பேரவைக்கு போய் எதையும் சாதிக்க முடியாது. மாநில அரசுக்கு போயும் மூல உத்தி நோக்கங்களை, அடிப்படை குறிக்கோள்களை நான் சொல்ற வார்த்தைகளை முடிச்சுக்கணும். எதுவுமே செய்ய முடியாதுன்னு வாதமே இல்லை. எத்தனையோ செஞ்சிருக்கிறாங்க, செய்ய முடியும். ஆனால் இந்த மூல உத்தி குறிக்கோள்களை அடைய முடியாது. அடிப்படை குறிக்கோள் அல்ல, அதை நோக்கி நகர முடியாது. விடுதலையும் பெற முடியாது. விடுதலையை நோக்கி அடியெடுத்து வச்சு நகர முடியுமான நகர முடியாது. ஆனால் என்ன செய்யும், அப்படி இருக்கும்போது இதை பற்றிய மயக்கங்களை மட்டுமே உண்டு பண்ணும். நீங்க நடத்தக்கூடிய தேர்தல் போராட்டம் என்பது அதிகாரமில்லாத அவைகளை பற்றிய மயக்கங்களை மட்டுமே உண்டு பண்ணும். இது பவர், ஆனா பவர்லெஸ் பவர். அப்செஷன் வித் பவர்லெஸ் பவர்னு நான் சொல்றது. அதிகாரம் இல்லாத அதிகாரத்தின் மீது கொண்ட பித்து. ஏன் அதிகாரம் இல்லைங்கிறோம்? உண்மையான அரசியல் அதிகாரம் என்பது புதிய சட்டங்களை இயற்றுவதற்கான அதிகாரம். ஏன்னா சட்டத்தின் ஆட்சி தானே ஜனநாயகம்ங்கிறது. புதிய சட்டங்களை இயற்றுகிற அதிகாரமே இல்லைன்னா நீ என்ன பண்ண முடியும்? வரி, நாம் திரட்டக்கூடிய வரி நம்ம பயன்படுத்தி கொள்றது, நம்ம ஒரு அரசாக இருக்கணும், ஸ்டேட்டாக இருக்கணும். ஸ்டேட்டா இல்லை. இது இயற்றலும் காத்தலும் ஈட்டலும், இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இப்ப இந்த ஜிஎஸ்டி வரைக்கும் வந்துருச்சு. எனக்கு தெரியல இப்ப யாராவது தேர்தல் வாக்குறுதிகளை ஜிஎஸ்டி பற்றி பேசியிருக்காங்களான்னு தெரியல. அவன் வசூல் பண்ணி வச்சுன்னு கொடுக்க முடியாது போங்கிறான். வேணும்னா கடன் வாங்கிக்க அனுமதி கொடுக்குறேங்கிறான்.
கொடுத்த வாக்குறுதியும் காப்பாத்தல, இழப்பீட்டையும் காப்பாத்தல, இருக்கிற வரி எல்லாம் போயிடுச்சு. ஏற்கனவே ஒரே ஒரு வரி மிச்சம் இவங்கள்ட்ட விற்பனை வரி இருந்துச்சு. இப்ப இருக்கிற வரி எல்லாம் மொத்தமா வசூலிச்சுக்கிட்டு இவங்க பங்கு கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ண போறாங்க? இதையெல்லாம் செய்யாம எப்படி திட்டங்கள் நிறைவேற்ற முடியும்? இத்தனை கொடுக்குறேன் அத்தனை கொடுக்குறேன்னு. நாங்க இவ்வளவு கொடுக்குறேங்கிற வாக்குறுதி இன்னைக்கு நேத்து பார்க்கல. 67 அண்ணா ஆட்சிக்கு வருகிற போது ரூபாய்க்கு 3 படி அரிசி கொடுப்போம்னு உறுதிமொழி கொடுத்தது மட்டுமல்ல, இந்த உறுதிமொழிக்கு ஆதரவா அண்ணா, காயிதே மில்லத்து, பி ராமூர்த்தி, ராஜாஜி இவங்க படத்தெல்லாம் போட்டு மாப்போ சிவஞானம் எல்லாரையும் போட்டு விளம்பரப்படுத்தினாங்க. தினத்தந்தியில ஒரு 100 பக்க விளம்பரம். நான் உண்மையிலேயே என்ன பண்ண, அப்ப அதை எடுத்து பத்திரமா வச்சிருந்தேன். தேர்தல் முடிஞ்ச பிறகு கொண்டு போய் வழங்கிமான்ல கடத்தல ஒரு அட்டையில ஒட்டி தொங்க விட்டு வச்சேன். 3 படி எங்கன்னு கேட்டு. கடைசியா 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் நாங்க. அப்புறம் 1 படி என்னாச்சு, சென்னை கோவையில மட்டும் கொஞ்ச நாள் இருந்து போயிடுச்சு. இது மாதிரி திரைப்படத்துல வரைக்கும் பாட்டு பாடிட்டாங்க. படி அளக்கும் காலத்திலே நாங்க கையேந்தி பிச்சை கேட்க தேவையில்லைன்னு பாட்டு வரைக்கும் பாடிட்டாங்க. இந்த உறுதிமொழில ஒரு அர்த்தமுமே இல்லை. நீங்க 1000 ரூபாய் கொடுப்பேன்னா 1000 ரூபாயோட மதிப்பு என்னவா இருக்கிற வரைக்கும் 1000 ரூபாய் கொடுப்பேன். 4-5 வருஷம் போய் 1000 ரூபாய் மதிப்பு 100 ரூபாய் ஆயிடுச்சுன்னா அப்பயும் 1000 ரூபாய் தானே. இப்ப சம்பளம் அகவிலைப்படி எல்லாம் அப்படி கொடுக்க முடியுமா? எப்படி இதெல்லாம் கணக்கிடுறது? கொடுத்தாலும் அதுல என்ன பயன் இருக்கு? அதனால வேண்டி இந்த சட்டப்பேரவை மூலமாக நாம் அடிப்படை நோக்கங்களை அடைய முடியாது, இந்த அரசு அமைப்பதன் மூலம். ரைட். இப்ப நாம் என்ன பண்றோம்? ஒரு குறு உத்தி அடிப்படையில் இதையெல்லாம் பயன்படுத்த முடியுமா? அது அப்பப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப பயன்படுத்தலாம். நம்ம கருத்து இதுதான். பயன்படுத்த முடியாதுங்கள, பயன்படுத்துற வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் பயன்படுத்தலாம். நம்ம 2009 நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது நாடாளுமன்ற தேர்தலையும் பயன்படுத்தலாம், பேரவை தேர்தலையும் பயன்படுத்தலாம். ஒரு தந்திர உத்தியாக, குறு உத்தியாக அதை பயன்படுத்தலாம். ஆட்சிக்கு போறதுக்கோ அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கோ நம்ம அடிப்படை குறிக்கோள்களை அடைவதற்காக அல்ல, அப்பப்ப சின்ன சின்ன காரியங்களை முடிப்பதற்கு, நம்ம முன்னேறி செல்வதற்கு, நம்முடைய போராட்டத்திற்கான தடைகளை நீக்கிக் கொள்வதற்கு இதெல்லாம் செய்யலாம். இப்ப தமிழீழ விடுதலை போராட்டத்துல விடுதலை புலிகள் எப்போதாவது தேர்தலில் பங்கேற்றார்களா? விடுதலை புலிகள் என்ற பெயர்ல அவங்க எந்த தேர்தலில் போட்டி போட்டார்களா? விடுதலை புலிகள் என்ற பெயரிலோ, விடுதலை புலிகள் மக்கள் இயக்கங்கிற பெயரிலோ, விடுதலை புலிகள் அரசியல் இயக்கம் என்ற பெயரிலோ இல்ல. அதே நேரத்தில் தேர்தல் எவனாவது எங்கேயாவது நடத்திட்டு போறான், நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம பாட்டு சுட்டுக்கிட்டு இருப்போம்னு இருந்தாங்களா? அதுவும் இல்லை. இந்த ஐபிகேஎஃப் முன்னுக்கு நின்று மாகாண சபை தேர்தலை நடத்துற காலத்துல கூட அந்த இபிஆர்எல்எஃப் என்று அரசுக்கு கைக்கூலியா இருக்கிற அமைப்புக்கு மாற்றாக இவங்க நடத்தக்கூடிய தேர்தல்கள்ல ஈரோஸ் போட்டி போட்ட போது ஈரோஸ்ல சில பேரை வெற்றி பெற வைத்து ஒரு சங்கடத்தை அவனுக்கு ஏற்படுத்தினாங்க. இவங்களுக்கு இருக்கிற ஆதரவு வலிமையை காட்டுறதுக்கு. எல்லாத்தோட குறிப்பிடத்தக்க ஒரு தேர்தல் 2004. அப்ப 2002 இருந்து போர் நிறுத்த உடன்படிக்கை ஏற்பட்டிருந்துச்சு. புரிந்துணர்வு உடன்படிக்கை, சீஸ்ஃபயர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருந்தாங்க. ரணிலோட அவங்க கையெழுத்து போட்டிருந்தாங்க. அப்ப ஆயுதப்போராட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, அரசு தாக்குதல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு தீர்வு காண்பதற்காக. இப்ப இடைக்காலத்தில் ஒரு நிர்வாகம் ஏற்படுத்தணும். அப்ப இன்டரிம் செல்ஃப் கவர்மெண்ட் ப்ரப்போசல்ஸ், இடைக்கால தன்னாட்சி யோசனைகள், ஹிந்து பத்திரிகை கூட கிண்டல் பண்ணிருந்தான். இன்டரிங் செப்பரேட் கவர்மெண்ட் ப்ரப்போசல்ஸ் அது கிண்டல் பண்ணி போட்டிருந்தான். ஏன்னா அந்த அதிகாரம்லாம் அவங்க அப்படி கேட்கிறாங்களாம். இந்த ப்ரப்போசல்ஸுக்கு ரணில் எந்த பதிலுமே சொல்லல. இதை உருவாக்கி அறிஞர்களை கொண்டு தயாரித்து இந்த மக்கள் மத்தியில வச்சாங்க. அப்ப என்ன பண்ணாங்க? எப்படி 77 நாடாளுமன்ற தேர்தலில் 76 வட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு மக்களிடம் கட்டளை கேட்டார்களோ, அதே போல இந்த இடைக்கால தன்னாட்சி முன்மொழிவுகளுக்கு தமிழக மக்களுடைய கட்டளையை கேட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வழியாக அதை செஞ்சாங்க. புலிகள் போட்டி போடல, தமிழ் தேசிய கூட்டமைப்பு போட்டி போட்டுச்சு. சம்பந்தர் தலைமையில் அவங்க ஒரு கூட்டமைப்பா உருவாக்கி அதுல இபிஆர்எல்எஃப், ஈரோஸ் தான் இணைஞ்சிட்டாங்க. மற்ற அமைப்புகள்லாம் இருந்தாங்க. இந்த டெலோவில் ஒரு பிரிவு, இபிஆர்எல்எஃப்ல ஒரு பிரிவு,
பாக்கி எல்லாரும் சேர்த்துதான் இந்த புளோட்ல ஒரு பிரிவு எல்லாம் சேர்த்துதான் நின்னாங்க தேர்தல்ல. ஒரு 24 இடங்கள்ல 23 இடங்கள்ல இவங்க வெற்றி பெற்றாங்க. புலிகள் கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதி மட்டும்னா கூட புலிகள் கட்டளை போட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதியிலையும் புலிகள் யாரை ஆதரித்தார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள். அப்படி அவர்கள் வெற்றி பெற்றது எதற்கு? அவங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்டாங்க? தமிழீழ விடுதலை புலிகள் தான் எங்களுடைய தேசிய விடுதலை இயக்கம், பிரபாகரன் தலைமையிலான விடுதலை புலிகள் இயக்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்ற. ரெண்டாவது என்ன சொல்றாங்க? அவர்கள் முன்வைத்திருக்கிற இந்த இடைக்கால தன்னாட்சி முன்மொழிவுகளுக்கு உங்களுடைய கட்டளையை கேட்கிறோம்னு சொன்னாங்க. மக்கள் முழுமையா ஆதரவு கொடுத்தாங்க. இப்ப நம்ம என்ன உலகத்தின் முன்னாலையும் ரணில்கிட்ட என்ன சொல்ல முடிஞ்சு? எங்க சமாதானத்திற்கு நாங்கள் முன்வைத்திருக்கிற யோசனையை மக்கள் ஆதரிக்கிறார்கள், இப்ப என்ன சொல்றீங்கன்னு கேட்கணும். இது ஒரு டாக்டிக்கல் பர்பஸ், இது ஒரு தந்திர உத்தி நோக்கம், அதற்கு பயன்படுத்த முடிஞ்சு. இதை வைத்துக்கொண்டு என்ன பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னா, புலிகளும் தேர்தலில் தான் நின்னாங்க, புலிகளும் முதலமைச்சர் பதவிக்கு தான் போட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் புறக்கணிப்புவாதிகள் அல்ல. தேர்தல் என்ற வடிவமே வேண்டாம், நாங்க எல்லாம் மேல இருந்து மத்திய கமிட்டி பார்த்து அமர்த்துறவங்க தான் ஆட்சி நடத்தணும் என்ற கருத்து நமக்கு கிடையவே கிடையாது. வாய்ப்பு இருக்கிற வரைக்கும் தேர்தல்களை நடத்தி ஆகணும். ஆனா என்ன செய்யணும்? அந்த தேர்தல்கள் உண்மையிலேயே நம்ம நோக்கத்துக்கு பயன்படணும். அதனால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆட்சி அதற்குரிய அதிகாரம் படைத்ததாக இருக்கணும். அதிகாரம் இல்லாத ஒன்றை நம்ம தேர்ந்தெடுத்து பயன் இல்லை. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, சட்டப்பேரவை இறைமையற்றதாகவும் அரசு அரசாக இல்லாததாகவும் இருப்பதால் இந்த தேர்தலில் நம்ம பங்கேற்கலாம். ஆனா தந்திர உத்தி வகையில் வாய்ப்பு இருக்கும்போது பயன்படுத்தும். நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு எப்போ வந்துச்சுன்னா 2009 பார்லிமெண்ட் தேர்தல் தான் வந்துச்சு. ஏன் வந்துச்சு? அங்க போர் உச்ச கட்டத்தில் இருக்கு. இந்தியாவே போரை நிறுத்து என்று தமிழ்நாட்டில் பெரும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. அப்ப நம்ம ஏற்கனவே தமிழீழ விடுதலை ஆதரவாளர் ஒருங்கிணைப்பு குழு என்று நாம் முயன்று உருவாக்கி ஒரு 50க்கு மேற்பட்ட அமைப்புகளை வைத்து இயங்கிக் கொண்டிருந்தோம். 2008 என்ன பண்ணாங்க? திடீர்னு இந்த அமைப்பை விட்டுட்டு நாங்க பெரிய அமைப்புகள்லாம் களத்துக்கு வர்றோம்னு வேற ஒரு அமைப்பை உண்டாக்குனாங்க. அதுல ஈழம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா அது சிபிஐ ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு இலங்கை தமிழர்னு பேர் வச்சாங்க. இலங்கை தமிழர் பாதுகாப்பு குழுன்னு வச்சாங்க. அது ஒரு 5 அமைப்பு இருந்தாங்க. பாமக, விசிக, நம்ம நெடுமாறன் தலைமையிலான அமைப்பு, சிபிஐ, இவங்க தான் இருந்து அந்த அமைப்பு உருவாக்குனாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? அந்த தொடர்ந்து நடத்திட்டு போறதுக்காக தமிழர் ஒருங்கிணைப்பு என்று தமிழ் தேசிய விடுதலை இயக்கம், பெரியார் திராவிடர் கழகம், நம்ம தமிழ் தேச பொதுவுடைமை கட்சி, மணியரசன், கொளத்தூர் மணி, நாங்க சேர்ந்து தனியா நடத்தி நம்ம தனி போராட்டங்கள் நடத்திட்டு இருந்தோம். ராணுவ அலுவலகம் முற்றுகை, வருமான வரி அலுவலகம் முற்றுகை என்று நம்ம தனியா போராட்டங்கள் நடத்திட்டு இருந்தோம். அந்த பின்னணியில் 2009 தேர்தல் வருது. அப்ப இந்த தேர்தலில் காங்கிரசுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தா நல்லா இருக்கும். பார்லிமெண்ட்டுக்கு நம்ம போறதுக்காக இல்லை, வேற யாரையும் தேர்ந்தெடுக்கிறது. எனவே காங்கிரசுக்கு வாக்களிக்காதீர்கள் ஒரு அழைப்பு கொடுத்து நம்ம போல நிறைய அமைப்புகள் நம்மோட சேர்ந்து வேலை செஞ்சாங்க. அப்படி செஞ்சதுனால்தான் ஈரோட்ல ஈவிகே சிலங்கோவன் தோற்கடிக்கப்பட்டார், மயிலாடுதுறையில இவர் மணிசங்கர் ஐயர் தோற்கடிக்கப்பட்டார். இவங்கெல்லாம் ரொம்ப தீவிரமான ஈழ எதிரிகள். சிவகங்கையில மட்டும் சிதம்பரம் தப்பித்தோம் பிழைத்தோம்னு ஓடி போனார். ஏதோ மோசடி செஞ்சாருங்கிறாங்க, இருக்கலாம், அதை பத்தி பரவாயில்ல. அவர் சுலமா ஜெயிக்க வேண்டிய இடத்துல சுலமா ஜெயிக்க விடல. இந்த அப்பதான் ஒரு வேட்பாளரா ஒப்புக்கு இந்த ராஜீவ்காந்தி நிறுத்தப்பட்டது. இப்ப திமுக போயிருக்காரு, நாம் தமிழரை விட்டுட்டு அவர் நிறுத்தப்பட்டது. அப்ப எனவே இது ஒரு டாக்டிக்கல் யூஸ். இந்த மாதிரி ஒரு டாக்டிக்கல் யூஸ். இப்ப இது மாதிரி டாக்டிக்கலா யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளை, தந்திர உத்தி பயன்பாடுகளை நாம் மறுதளிக்கவில்லை. இப்ப ஒரு தேர்தல் வரப்போகுது, இதுக்கு நான் வந்துடுறேன். இந்த தேர்தலில் நமக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு? நமக்கு மாநில அரசுக்காக போட்டியிடுகிற எந்த கட்சியையும் அமைச்சரவை அமைப்பதற்காக, முதலமைச்சராக இருந்து அமைச்சரவை அமைப்பதற்காக, சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பெறுவதன் மூலம் இருக்கிற அரசமைப்புக்குட்பட்டு அதிகாரத்திற்கு செல்வதற்காக போட்டியிடுகிற எந்த கட்சியையும் நேர்நிறையாக நாம் ஆதரிக்க முடியாது. பாசிட்டிவ் சப்போர்ட் கொடுக்க முடியாது. கொடுத்தோம்னா நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு அது விரோதமானது, நம்முடைய மூல உத்திக்கு அது எதிரானது இல்லையா? அப்ப அதுக்கு அடுத்து என்ன வாய்ப்பு இருக்கு?
நம்ம என்ன பாக்குறோம்னா யார் ஆட்சிக்கு வர்றாங்கிறது ஒரு பொருட்டே இல்லை. ஏன்னா அதுல ஒரு பயனும் இல்லை நமக்கு. யாரும் வந்தான்னா கொஞ்சம் நாள் அடுத்த அம்பலமாகி போயிடுவான். ரொம்ப நாளைக்கெல்லாம் நிக்க முடியாது. இப்ப இந்த தேர்தலை பயன்படுத்தி வேற ஒண்ணு நடக்குது. அனைத்து இந்தியாவில் பாஜக ஒரு பாச ஆட்சியை கட்டவிழ்த்து விட்டுருக்கிறாங்க. வேளாண் மக்கள், உழவர் பெருமக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க போராட்டத்தை ஒடுக்கிட்டு இருக்கிறாங்க. பீமா கோரேகான் போன்ற பல வழக்குகளில் தலைவர்களை எல்லாம் பிடித்து சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டிலேயும் ஊப்பா சட்டத்தை பயன்படுத்தி தங்களுடைய எதிரிகளை ஒடுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டில் காலூன்றுவதற்கு மிக தீவிரமான ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. புதுவையில இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. இப்ப இது ரெண்டு பாசிச ஆற்றல்கள், காங்கிரஸ் ஒரு பக்கம் இருக்கு, இவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. ரெண்டும் பாசிஸ்ட் ஆற்றல்கள் தான். நெருக்க நிலையை கொண்டு வந்தது, செயல்படுத்திய இதே காங்கிரஸ் தான். சும்மா ராகுல் காந்தி போற போக்குல அதெல்லாம் தப்பு தான் நாங்க செஞ்சலாம்னு சொல்றதுனால ஒன்னும் ஆயிட போறதில்லை. அது என்ன கட்சி முறைப்படியான தீர்மானமா? மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்கன்னா இனிமேல செய்யாம இருக்கிறதுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுக்கறாங்க, ஒண்ணுமே கிடையாது. சும்மா போற போக்குல சொல்லிட்டு போறாரு. அதை வச்செல்லாம் நம்ம ஏத்துக்க முடியாது. இதை வச்சு மாநில அரசை வேற மாதிரி இறைமை உள்ள அரசாக மாத்துறதுக்கான முன்முயற்சி எதுவும் எடுக்க போறாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா ஒரு பாசிஸ்ட் போர்ஸ் கையில அதிகாரம் இல்லாம இருக்கு. எனவே அது பாசிவா இருக்கு. இன்னொன்னு ஆக்டிவா இருக்கு, ரொம்ப ப்ரோ ஆக்டிவா இருக்கு. தமிழ்நாட்டுடைய அரசியலையே அது நுழைந்து நாசப்படுத்திடும், அசிங்கப்படுத்திடும். இங்க இருக்கிற நல்ல கூறுகளை அழித்து விடும் என்ற அச்சம் நமக்கு இருக்கு. இப்போ உதாரணமா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்க்கான இடஒதுக்கீடுன்னு சொல்லி இடஒதுக்கீட்டு கொள்கைக்கே முரணாக சமூக கல்வி வகையில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு என்பதற்கு பதிலாக பொருளியல் வகையில் நலிந்தவர்களுக்கான இடஒதுக்கீடு என்று சொல்லி பார்ப்பனர்களுக்கும் உயர் சாதியினருக்குமான இடஒதுக்கீட்டுக்கு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அதை செயல்படுத்த முடியல. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆதரவா இருக்கிற கட்சி கூட என்ன சொல்றது, நாங்க அதை ஏத்துக்க முடியாது. ஏன்னா ஏத்துக்கிட்டா என்ன ஆகும்? ஒரு காலத்துல பொருளியல் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் என்று பேசிய ஜெயலலிதாவே தமிழ்நாட்டு சூழ்நிலையினால என்ன பண்ண வேண்டி வந்துச்சு? 50% 69%. எம்ஜிஆர் என்ன பண்ணார்? பொருளியல் அடிப்படையில் இடஒதுக்கீடுன்னு பேசி பார்த்தார், வருமான வரம்பு விதிச்சு பார்த்தார். எதிர்ப்பு கிளம்பின உடனே அதை 50 அவர் தான் உயர்த்தினார். அப்புறம் இந்த அம்மா 69 உயர்த்தினாங்க. சமூக நீதி காத்த வீராங்கனை எல்லாம் பேர் பெற்றாங்க. இது தமிழ்நாட்டினுடைய புறச்சூழலுடைய விளைவு. முதலமைச்சர்கள் ஆளுங்கட்சியுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அல்ல. இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி என்ன சொல்றாங்கன்னா, எவ்வளவு கோழைகளா எடுபடிகளா இருந்தாலும் நாங்க செயல்படுத்த மாட்டோம்ட்டாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாரு ராஜா? பார்ப்பனர் சங்கத்துல போய் பேசுறார், பிராமணர் சங்கத்துல, நாங்கள் தேர்தல் முடிஞ்ச உடனே எங்க ஆட்சி வரும், நாங்க இதை செயல்படுத்துவோம். அப்ப இவங்க இது ஒரு சின்ன உதாரணம் மட்டும்தான். எல்லா வகையிலும் தமிழ்நாட்டினுடைய அரசியலை, பொது வாழ்க்கையை சிதைப்பதற்கும் தமிழ்நாட்டில் தங்களுடைய நச்சு கால்களை பரப்புவதற்கும் பாஜக முயல்கிறார். எனவே நம்ம ஒரு டாக்டிக்கலா என்ன பண்றோம்? அதை மட்டும் எதிர்த்து முறியடிப்போம், பாஜகவை எதிர்த்து தோற்கடிப்போம் அப்படின்னு முழக்கம் கொடுக்கிறோம், மக்கள்கிட்ட பரப்புரை செய்யறோம். சரி, பாஜகவை எதிர்த்து முறியடிக்கணும்னா அதுக்கு என்ன வழி? எதிர்த்து போட்டி போடுற ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டதானே தோற்கடிக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. சரி, எதிர்த்து போட்டி போடுற கட்சி பாஜகவா நானா என்று போட்டி போடல. எதிர்த்து போட்டி போடுற கட்சி மாநில அரசாங்கத்துக்காக போட்டி போடுது. மாநில அரசாங்கத்துக்கு அதை நாம் தேர்ந்தெடுப்பதை ஆதரித்தால் மட்டும்தான் அதற்கு ஓட்டு போடுவதன் மூலம் பாஜகவை எதிர்ப்பு சொல்ல முடியும். அது நம்முடைய மூல உத்திக்கு எதிரானது. சட்டப்பேரவையில் இந்த கட்சி பெரும்பான்மை வரட்டும், இது ஆட்சிக்கு வரட்டும், அதன் மூலம் பாஜகவை தோற்கடிப்போம் நம்ம சொல்ல. அப்ப நம்ம பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது எந்த கட்சிக்கும். அப்ப வெறும் தோற்கடிக்கிறதுங்கிற ஒரு எதிர்மறை நோக்கத்திற்கு மக்கள் பொறுப்புக்கு விட்டுற வேண்டியதான். நீங்க எதை விரும்பினாலும் ஓட்டு போடுங்க. மக்களுக்கு தெரியும் எந்த தொகுதியில யாருக்கு ஓட்டு போட்டா இது தோற்கடிக்க முடியும். ஆனா நம்ம அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எப்படி 2009 காங்கிரஸை தோற்கடிங்கள்னு சொல்லும் போதே யாருக்கு ஓட்டு போடணும்னு நம்ம கேட்கல, காங்கிரஸ் தோற்கடிங்கள் மட்டும்தான் கேட்டோம். அது போல இப்ப இதுதான் ஒரு டாக்டிக்கல் யூஸ் இது. சரி, இப்ப இன்னொரு வாய்ப்பு இருக்கு, அதுதான் நான் இங்க சொல்ல வர்றேன். ஏன்னா வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல், இதான் குறள் நெறி. வினைவழி என்ன காரியத்தை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அதனுடைய சூழல் என்ன, அதனுடைய சாதக பாதகங்கள் என்ன, அது வினைவழி. அடுத்து என்ன வருது?
தன் வழி, நம்ம வலிமை என்னன்னு பார்க்கணும். நம்ம யுக்திகள் வலிமைக்கு தொடர்பில்லாத யுக்திகளை கையாள முடியாது. ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நம்ம சட்டமன்ற தேர்தல் நம்ம 234 தொகுதியிலும் நம்ம நிற்போம். நின்றுட்டு நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் ராஜினாமா பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறோம்னா அதுக்கான வலிமை இருக்குமா? நமக்கு எந்த ஒரு கட்சி வேணாலும், சின்ன கட்சி கூட, நீங்க எங்க சார்பில் நிக்கிறதுனா உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குறோம்னு சொன்னா 234 ஆள் கிடைச்சிருமா? ஆனா 234 ஆளும் தேர்தல் முடிஞ்ச பிறகு எங்க இருப்பானே தெரியாது உங்களுக்கு. ஒரு வலிமை, கட்சி அமைப்பு வலிமை இல்லாமல் ஒரு யுக்தியை கையாள முடியாது. அப்படி நம் வலிமைக்கு ஏற்ப மட்டும்தான் கையாள முடியும். இப்ப என்ன, நம்ம தான் டிஎம்கே ஆதரிச்சோ அல்லது நாம் தமிழர் ஆதரிச்சோ வேறொரு கட்சி ஆதரிச்சோ பாஜகவை தோற்கடிங்கள்னு கேட்க முடியாது. பாஜகவோடு கூட்டணியாக இருக்கிற அதிமுகவை சேர்த்து தோற்கடிக்க அப்படி சொல்ல முடியாது. அப்ப ஒண்ணு செய்யுங்களேன்னு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? நீங்க போட்டி போடுங்க எல்லா தொகுதியிலையும், அவங்களை தோற்கடிக்கிறது நமக்கு உண்மையில் வலிமை இருந்தால், இப்ப நான் மீண்டும் சொல்றேன், there is a theoretical possibility. கோட்பாட்டு வழியில் அதற்கான வாய்ப்பு உண்டு. அப்படி எதிர்காலத்தில் ஒரு சூழல் அமையும், ஆனால் அதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். நமக்கு ஒன்றும் மனத்தடை இல்லை. அதுல அதெல்லாம் நம்ம புறக்கணிப்புவாதிகள் இல்லைன்னு சொல்றோம். சரி, அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மாநில ஆட்சி அமைப்பீங்களா? அமைக்க மாட்டோம். இந்த மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி நம்ம விலகி வந்துருவோம். அதனால குழப்பம் வராதா? வரட்டும், இந்த அமைப்பில் குழப்பம் வரட்டும், அந்த குழப்பத்திலிருந்து நல்ல முடிவுகள் வரட்டும். எனவே நம்முடைய அடிப்படை வழி போராட்ட வழிதான். மக்கள் பெருந்திரள் போராட்டங்களை கொண்டுதான் நம்முடைய குறிக்கோள்களை அடைய முடியும். நம்முடைய மூல உத்தியை அடைவதற்கும் தந்திர உத்திகளும் எல்லாமே போராட்டத்தின் அடிப்படையில் அமையும். இந்த அதிகாரம் இல்லாத பதவி அரசியல் அடிப்படையில் நம்மால் அதை அமைத்துக் கொள்ள முடியாது. இதுதான் அடிப்படை. அதனாலதான் நம்ம இந்த இது ஒரு முரண்பாடு அப்படின்னு கேட்பாங்க. நிச்சயமா முரண்பாடு தான், மறுக்கல. ஏன் முரண்பாடு வருது? நான் உங்களுக்கு பழைய உதாரணம் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. தெலங்கானா போராட்டம் பற்றி பேசுவதற்காக இங்கிருந்து ஒரு குழு போய் ஸ்டாலினை பார்த்தாங்க பாருங்க. ஏன்னா இங்க கம்யூனிஸ்ட் கட்சியில அன்னைக்கே ஏற்பட்ட ஒரு பெரிய குழப்பம் 42ல. வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் நம்ம பங்கேற்கிறதா இல்லையான்னு இங்க ஒரு பெரிய போராட்டம் வந்துச்சு. ஏன்னா வெள்ளையனை வெளியேறு இயக்கம் என்பது காங்கிரஸ் அறிவிச்சாங்களே தவிர நடத்தல. ஏன்னா எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஆகஸ்ட் புரட்சிலாம் பேசினாங்க, ஆனா உள்ள போயிட்டாங்க. பிற்காலத்துல காந்தி சொன்னாரு, எங்களுக்கு அந்த போராட்டத்துக்கு சம்பந்தம் இல்லை, நாங்க நடத்தலன்னு அவரும் சொல்லிட்டார். ஆனால் அந்த போராட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி பங்கேற்கிறதா இல்லையான்னு ஒரு குழப்பம். இவ்வளவு பெருந்திரளான மக்கள் பங்கேற்கிற ஒரு போராட்டத்தில் நம்ம எப்படி விலகி நிக்கிறது? இல்ல, விலகி நின்றுதான் ஆகணும். ஏன்? சோவியத் யூனியன் அந்த போர்ல வெற்றி பெறணும் நம்ம விரும்புறோம். சோவியத் யூனியனும் பிரிட்டனும் கூட்டணியில இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பிரிட்டனுக்கு தொல்லை கொடுக்கிற மாதிரி இந்த இயக்கத்தில் ஈடுபட்டோம்னா சோவியத் போர் முயற்சியை கெடுத்துரும். எனவே மக்கள் நம்ம மேல ஆத்திரப்பட்டா கூட பரவாயில்ல, நம்ம கலந்துக்க வேணாம்னு முடிவெடுத்தாங்க. நெருக்கடி நிலை காலத்தினுடைய கடைசியில இந்திரா காந்தி கூட என்ன பண்ணாங்க? கம்யூனிஸ்ட் கட்சி மீது கோபம் வந்த உடனே, நீங்க வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை காலத்துல எங்களுக்கு துரோகம் பண்ணீங்க, தேச துரோகிகள் அப்படின்னு பேசுனீங்க. கலைஞர் அதுவரை நெருக்கடியை எதிர்த்துக்கிட்டு இருந்தவர் போய் அம்மாவோட ஒட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தார் கடைசி கட்டத்துல. ஏன்னா எம்ஜிஆருக்கும் இந்திராவுக்கும் அப்ப முரண்பாடு வந்துடுச்சு. ஏன்னா நான் இந்திரா காந்தியோட 20 அம்ச திட்டத்தை நான் ஏத்துக்கிறேன், சஞ்சய் காந்தி யார் 5 அம்ச திட்டம் கொடுக்கறதுக்குன்னு எம்ஜிஆர் கேட்டார். அப்ப கலைஞர் என்ன பண்ணார்? முரசொலியில இந்த 5 அம்ச திட்டத்தை போற்றி சஞ்சய் காந்தியை பாராட்டி எழுத ஆரம்பிச்சிட்டார். அதான் பிரித்தாள்றதான், எம்ஜிஆர் இந்திராவை பிரித்தாள்றதுக்கு இதை பயன்படுத்தினார். அப்படி பயன்படுத்தும் போது என்ன பண்ணாரு? முரசொலியில உடன்பிறப்பே கம்யூனிஸ்டுகளின் துரோகத்தை பார்த்தாயன்னு அவசர நிலை காலத்தை பத்தி எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டார். இந்த வெள்ளையனை வெளியேறு காலத்தை பத்தி எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டார். இந்த சிக்கல் தெலங்கானா போராட்டத்துல சுந்தரியா விவாதிச்சிருப்பார். ஸ்டாலினை போய் இவர்கள் சந்திக்கும் போது ஸ்டாலின் கேட்டிருக்கிறாரு, நீங்க ஏன் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை ஆதரிக்கல? நீங்க ஆதரித்திருக்கணும்னு அவர் சொல்றார். இது ஒரு முரண்பாடு தானே? வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை நீங்கள் ஆதரித்திருக்கணும், அதே நேரத்தில் நீங்க சோவியத் யூனியனுடைய போர் முயற்சிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், சோவியத் பிரிட்டன் கூட்டு வெற்றி பெறணும். இது ஒரு முரண்பாடு. இந்த முரண்பாட்டை எப்படி களைய முடியும்? பேப்பர் ஒர்க்ல களைய முடியாது, கோட்பாட்டளவில் களைய முடியாது. இந்த முரண்பாடு நீடிக்கும். ஆனால் நடைமுறையில் நீங்கள் உங்க அமைப்பு வலுப்படுவதன் மூலம், இந்த போராட்டங்களை வரம்புக்குட்படுத்துவதன் மூலம், வேறொருத்தர் கையில் இருக்கிற போராட்டத்தை நீங்கள் கையில் எடுப்பது, பல வழிகளில்
நீங்கள் இந்த முரண்பாட்டை நடைமுறையில் கலைந்து 2 நோக்கங்களையுமே அடையலாம். ஒரு பக்கம் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தீவிரமாக நடத்தி பிரிட்டன் வெளியேறும்படி செய்வது, இன்னொரு பக்கம் போரில் சோவியத் யூனியன் வெற்றி பெறும்படி செய்வது. இது ஒரு வரலாற்று நோக்கில் நீங்கள் திட்டமிட்டு செய்ய முடியும். அப்ப எப்படி நாம் இந்த போராட்டத்தை எப்படி நடத்திட்டு போறது? அப்ப இங்கேயும் அப்படிதான். இதை இந்த முரண்பாட்டை நடைமுறையில் களையணும். எப்படி களைய முடியும்னா, நீங்கள் நாம் அந்த இடத்திற்கு வரக்கூடிய அளவுக்கு நம்முடைய அமைப்பை, நம்ம அமைப்புல தனியா நம்ம இயக்கம் மட்டும் இல்ல, நம்மை போன்ற தோழமை அமைப்புகளை வலுப்படுத்துவது, மக்கள் போராட்டங்களை வளர்த்து செல்வது. இன்னொரு சந்தர்ப்பம் வருகிற போது நம்ம என்ன பண்ண முடியும்? பாஜகவையோ காங்கிரஸையோ தோற்கடிப்பதற்கு நாமே அந்த வலிமையை நம்ம ஈட்ட முடியும். அப்படி ஈட்டுவதன் மூலம் நம்ம என்ன பண்ணலாம்? இவனை எதிர்த்து அவனை ஆதரிக்கணுங்கிற தேவையே இல்லாம போயிடும். இப்படி நம்ம நடைமுறையில் இன்னும் எத்தனை வழிகள் கிடைக்குதோ அத்தனை வழிகள்ல அதை செய்யலாம். இதுதான். எனவே நம்ம முடிவு தான். ஒன்று, பழையபடி பொதுவாக நாம் இந்த சட்டமன்ற சட்டப்பேரவை தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லை, பங்கேற்பும் இல்லை. இந்த பங்கேற்பு இல்லை என்பதை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வடிவமாக நோட்டாவை பயன்படுத்தலாம். ஏன்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இருக்கிற ஏற்பாடுகளுக்குள்ளேயே நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்வது மக்களை அந்த வேலைக்கு கொண்டு வருவதற்கு உதவியா இருக்கும். ஏன்னா இந்த அரசமைப்பு, இந்த தேர்தல் முறையில் இருக்கிற நல்ல அம்சங்களில் ஒன்று இந்த நோட்டா என்பது. இல்லைன்னா நீங்க அதை புறக்கணிப்புன்னு காட்ட வேண்டியிருக்கும். நீங்க ஏற்கனவே 40O ஒரு பிரிவு இருந்துச்சு. அங்க என்ன வெளிப்படையா போய் பூத்துல கேட்கணும், என் பேரு 40O நான் கையெழுத்து போடுறேன்னு கேட்கணும். எல்லாருக்கும் தெரியும். ரகசிய இந்த சீக்கிரசி ஆஃப் ஓட்டிங் அடிபட்டு போயிடும். ஆனா இதுல எப்படின்னா சீக்கிரசி இருக்கு, அது செய்யலாம். இதுல விதிவிலக்கா நம்ம எடுக்கிற முடிவு தான் இந்த 20 தொகுதிகளில் பாஜக போட்டியிடுகிற அந்த 20 தொகுதிகளில் மட்டும் பாஜகவை தோற்கடிப்பதற்காக பிரச்சாரம் செய்வது. நம்ம வெறும் இந்த பிரச்சாரம் பண்றது, அவனை தோற்கடிக்கிறது, இவனை நாம் புறக்கணிக்கிறது மட்டுமல்ல. நாம் என்ன பண்ணணும்னா சரியான கொள்கை முழக்கங்களை இந்த நேரத்தில் நம்ம எழுப்பணும். ஒரு உதாரணம் நான் சொல்றேன் கேளுங்க. மாநில அரசு அதற்குள்ள அதிகாரத்தின்படி என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யட்டும் என்ற பரப்புரையை நம்ம செய்யணும். ஏன்னா அந்த கட்சிகள் என்ன பண்றாங்க, எந்த கட்சியும் ஊப்பாவை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்று உறுதி கொடுக்கவில்லை. எந்த கட்சியும் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் கொலை செய்த காவலர்களை கூண்டில் ஏற்றுவோம் என்று வாக்குறுதி கொடுக்கவில்லை. எந்த கட்சியும் மோதல் கொலைகளை நிறுத்துவோம் என்று வாக்குறுதி கொடுக்கவில்லை. நம்ம இதெல்லாம் கொண்டுட்டு போய் பிரச்சாரம் பண்ணலாம், இதை பரப்புரை செய்யலாம். இந்திய அரசு எப்படி மாநில அரசை வஞ்சிக்கிறது என்ற பட்டியலை நம்ம காட்டலாம். இது எல்லாத்தையும் செய்வதற்கு இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்த முடியும். இந்த மாநில அரசினுடைய தன்மை என்னவா இருக்கு, எல்லாத்தையும் விரும்பனை சும்மா இவனுக்கு எதிர்ப்பு தெரிவிங்க, ஆதரவு கொடுக்காதீங்க, ஓட்டு போடாதீங்க, இவனுக்கு ஓட்டு போடுங்க, இல்ல நோட்டா பயன்படுத்தி சொல்றதோட போறது இல்லை. இது அரசியல் பரப்புரை. ஏன்னா அவங்க யாருமே அரசியல் பரப்புரை செய்ய போறது இல்லை. நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன், நான் 1500 கொடுக்குறேன், நான் கேஸ் சிலிண்டர் கொடுக்குறேன், இதான் பரப்புரையா இருக்க போகுது. என்கிட்ட இருந்து அவன் இந்த திட்டத்தை திருடிட்டான், அவன்கிட்ட இருந்து அவன் திருடிட்டான், இந்த விவாதம் தான் நடக்க போகுது. அல்லது முதலமைச்சருடைய சிறப்புகளை பற்றி பேச போறார். தலைவரை போல உண்டா, இந்த தலைவரை போல உண்டா, அந்த தலைவரை போல உண்டா என்று. அல்லது எந்த பொறுப்பும் இல்லாத மாநிலாவிய வாக்குறுதிகளை வாரி வழங்க போறாங்க. சட்டத்தில் அது இடம் இருக்கா இல்லையா இதை பத்தி எல்லாம் கவலைப்படாம ஒன்னும் எம்ஜிஆர் ஒண்ணு செஞ்சார், போஸ்ட் கார்டு விலையை குறைப்பேன். அப்ப எவ்வளவு கேலி பண்ணாங்க, அஞ்சல் அட்டையின் விலையை குறைப்பேன்னு சொன்னார். நீ எப்படியா மாநில அரசாங்கத்துல முதலமைச்சராகி அஞ்சல் அட்டை விலையை குறைக்க முடியும் என்று கேலி பண்ணாங்க. இப்ப அந்த கணக்கே இல்லாம போச்சு, வரம்பே இல்லாம போச்சு. எல்லாத்தையும் செய்வோம். அதெல்லாம் நம்ம அம்பலப்படுத்த முடியும். அதனால இந்த 2 கூறுகள் தான் நம்முடைய நிலைப்பாடு. ஒன்று, பாஜகவை 20 தொகுதிகளிலும் தோல்வியடைந்து நம்ம தனியா இல்லை. இதுல நம்ம வேறு பல அமைப்புகளோடு கூட்டாக இந்த முடிவை எடுத்திருக்கோம். பாஜகவை எதிர்ப்போம் என்று இந்த ஒரு அம்சத்தில் ஒன்றுபடுகிற அமைப்புகளோடு சேர்ந்து அந்த பரப்புரையை நம்ம செய்வோம். மக்கள்கிட்ட அதற்காக துண்டறிக்கைகள் கொடுப்போம். வாய்ப்புள்ள இடங்கள்ல திருமுனை கூட்டங்கள் நடத்துவோம், பொதுக்கூட்டங்கள் நடத்துவோம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விளம்பரப்படுத்துவோம், சிறு வெளியீடுகள் கொண்டு வருவோம், இதை செய்வோம். மற்ற பொதுவான நம்முடைய அணுகுமுறை பழையபடி நாம் நோட்டா வடிவத்திலான ஒரு புறக்கணிப்பு. இதுதான் நம்ம முன்மொழிந்திருக்கிற வழி. இதற்கு மேல் நம்ம வேற எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்க, விவாதிப்போம். நான் என்னுடைய முன்மொழிவை இத்தோடு நான் நிறுத்திக் கொள்றேன்.